இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய அது ஒரு அந்த பக்கம் ஒரு மலை அந்த பக்கம் ஒரு மலை மாதிரி இருந்துச்சு சார். இடங்களுக்கு வழி இல்லை, அதனால தண்டை வளையம் வச்சு உங்களுக்கு போட்டுருக்காங்க பாருங்க. இது தாங்கிறது கொஞ்சம் ரிஸ்கானது, ஏன்னா ஸ்டெப்பும் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது இடங்களுக்கு. இப்படி பேக்கில் திருப்பி வந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ரெண்டு பேர் திருப்பி எப்படி என்ன வருது பயங்கரம். அதான் குழந்தை கண்டிப்பாக கையில் குச்சி வச்சே ஆகணும். பின்னாடி வந்துடும், பின்னாடி நமக்கு தெரியாவே வந்து பிடிக்குது. எதாக இருந்தாலும் தண்ணி கேனை கொடுக்குது, பேக்கெல்லாம் பிடிக்கிட்டு ஓடி அந்த அளவுக்கு குழந்தை வந்து ஜாஸ்தி வரும்போது பேக்கில் பின்னாடி எல்லாம் கவரில் கட்டி தான் மரத்து தான் கொண்டு வரணும். பார்த்துருக்கீங்களா? உட்காந்து கூட உட்காந்து கூட அவசரம். மீன் பிடிக்கும் போல வசதி இருக்காது, விட்டுருவானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கருங்கல் கட்டிடம் அந்த மன்னர் காலத்தில் எப்படி தான் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த டவர் வாட்ச் டவர் மாதிரி இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே கண்டிப்பாக அது மன்னர்களோ யாராச்சும் இங்கே வாழ்ந்துருப்பாங்க போல தெரியுது. நீங்களே பாருங்கள், இதுதான் கடப்பாறை பாறைன்னு சொல்லுவாங்க. கடப்பாறை பாறை, இங்கே இந்த கடப்பாறையெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்க. இதை பிடிச்சி தான் நம்ம வந்து மேலே ஏறுறது, மலை மேலே ஏறணும். அது கொஞ்சம் ஆழமாக இருக்குது, பெரிய பில்டிங்கெலாம் கட்டிட்டாங்க. என்னன்னு தெரியல, கீழே போய் பார்க்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்குது. இது ஒரு பெரிய சுரங்கமாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் போகுது உள்ளுக்குள்ளே. கோயில் இருக்கா என்னன்னு தெரியல, அது படி அங்கேயும் போகுது. கிணறா இல்லை, அது கிணறும் வரல, கிணறுக்கும் இல்லை. உள்ள அது கிணறும் போயிருக்கு. இங்கே போயிட்டு அப்பா, அதே சுரங்கண்ணா. இதா தர்சன பார்க்குறியா? பா, அதுக்கு கீழே போகுது. குரங்குதான் பயம் நமக்கு. வேண்டாம், அந்த வழி இருக்குது, அங்கிருந்து போடுறது வழி இல்லை, கிணறு தான் இந்த குழி. அவ்வளோதான். சரி, நானும் வந்து
மலையில் இந்த மலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர்? கலசப்பாக்கம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் அது? 10 கிலோமீட்டர். இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வழியிலேருந்து இந்த கடப்பாறை ஏற பாதை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நைட் ஏற வச்சிட்டிங்களா? நாங்கள் காலையில் 9 மணிக்கு வந்தோம். 9 மணிக்கு வந்தீங்களா? இங்கே இறங்களா? டீ போகலாம். அதில் இறங்கணும். அதில் இறங்குங்க. நாங்கள் அது போயிட்டு வந்துட்டோம். அது நாங்கள் எங்களை ரீசைடு போகலான்ட்டு வந்துட்டோம். அதான் நாங்கள் அதில் வரல. நாங்கள் இப்படியே வந்துட்டோம். நாங்களும் ஃபஸ்ட்டாக தான் வரோம். போ பார்த்துப்போ. Asmal gitu deh. Tapi ada. ஹாய் கேஸ், இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பர்வதமலை ஏறினோம். அந்த நைட்டு ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே பயங்கரமாக காடு. அதனால் நம்ம நைட்டு அங்கே கீழே தங்கிட்டு இப்போ பகலில் தான் மேலே வந்தோம். இங்கே சார்ஜ் போடுறதுக்கு வழி இல்லை, அதனால் இங்கே ஃபுல்லாக எடுக்க முடியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் சார்ஜ் இருக்குது, அதனால் இங்கே சார்ஜ் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இதுவே எப்போ ஆஃப் ஆகுன்னு தெரியல. கீழே போக வரைக்கும் நம்ம எடுக்கிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கத்தம் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ போடுறோம். இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான மலைங்க, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்பி கடப்பாறையெல்லாம் வச்சு அது மேலே தான் நம்ம ஏறி வரோம். கீழே பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கரமான மலை. உண்மையிலே இது வந்து ஒரு அற்புதமான ஸ்தலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4000 அடி மேலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 2000 வருஷம் ஆச்சா அந்த கோயில் உருவாகி. 2000 வருஷத்துக்கு மேலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே
பில்டிங்கெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்திருப்பாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் இருக்குது. வாங்க இதெல்லாம் பார்க்கலாம்.